OMRல இந்த மாதிரி இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இந்த இடத்துக்காக பணத்தை கையில வச்சுக்கிட்டு நான் நீன்னு போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க தர்றதை விட 1.5 மடங்கு அதிகமா தர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன பாதி பணம் பிளாக்ல தர்றேன்னு சொன்னாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு மெட்ராஸ்ல MNC NRIன்னு பணம் ரொம்ப புழங்குது. அதனால தீம் பார்க்கு, ரெசார்ட், மல்டிப்ளஸ்ன்னு இதுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அதுலயும் நம்ம இடம் அருமையான லொகேஷன். ஃபியூச்சர்ல கலையரசு நீங்க பணத்தை அள்ள போறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய ப்ராஜெக்ட். சொல்ல போனா பெரிய ரிஸ்க்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையில ரிஸ்க் எடுத்தா தானே மேல போக முடியும். இல்லைன்னா மத்தவன் மேல போவான். நாம அண்ணாந்து பார்த்துக்கிட்டு தான் நிக்கணும். நீங்க இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கு வர்றதுக்கு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் விசாரிச்சேன். அதனாலதான் மத்த பார்ட்டிங்களுக்கு இதை விற்கிறத விட உடைச்சு முன்னேறின உங்களுக்கு தான் விற்கணுங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். என்னோட ஒட்டுமொத்த சேமிப்பு, வருமானத்துக்கு உண்டான சோர்ஸ் எல்லாத்தையும் இதுல தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இடத்தை கிரயம் பண்ண பிறகு ஆரம்ப கட்ட வேலைக்கு பேங்க் லோனை தான் நம்பியிருக்கேன். அப்படியா? சரி, எனக்கு தர்றதுல ஒரு 10 லட்சம் ரூபாய குறைச்சுக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. இதுல என்ன இருக்கு? நாளைக்கு ரெசார்ட் வச்சு நீங்க ஓஹோன்னு வந்துட்டீங்கன்னா நானும் ஃபேமிலியோட வரும்போது நீங்க ஓசியில தங்க வச்சீங்கன்னா அதுவே போதும். தாராளமா. இதுல என்ன இருக்கு? ஏன் சார், இந்த காலத்துல இந்த மாதிரி ரெசார்ட் கட்டுறது நல்ல பிசினஸா? இப்ப நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இன்னும் ஒரே வருஷத்துல உங்க தம்பி ரெசார்ட்ல காசை அள்ள போறாரு. வா சரியா வா. தம்பி யாரு? என் பையன்தான். ஓஹோ, வருங்கால முதலாளி. சின்ன ஏஜமா என்ன தனியா வராரு? நான் தான் வேலையை அனுப்பியிருந்தேன். முக்கியமான வேலையை வரும்போது 3 பேரை வரக்கூடாது பாருங்க, அதனாலதான். அண்ணே உட்காருங்கண்ணே. என்ன சார் என்ன போய் அண்ணன்னு சொல்றீங்க? அட இதுல என்னண்ணே இருக்கு, எல்லாருமே அண்ணங்க தான். அதுவும் இல்லாம நீங்க வருங்கால முதலாளி, உங்களுடைய உதவி எல்லாம் எங்களுக்கு தேவையா இருக்கு. அப்பாக்கு இது மாதிரி எவ்வளவு இடம் கிரையம் பண்ணி கொடுத்துருக்கேன், அதெல்லாம் மனசுல வச்சுதான். அட நீங்க உட்காருங்கண்ணே. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும். அப்போ முழு தொகையும் பேமெண்ட் பண்ணிடலாம் இல்லையா? எனக்கு ஒரு 2-3 பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு. செக் ஒரு 4 செக் கொடுக்குறேன், போய் கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா? என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்களே பணத்தை டிராப் பண்ணி ஒட்டு மொத்தமா சிங்கிள் பேமெண்டா கொடுத்துருங்களேன். ஏன்னா எனக்கு கேஷா வாங்கினாதான் ராசி. அப்படி ஒரு சென்டிமெண்ட். என்னண்ணே இதுக்கு போய் இப்படி யோசனை பண்றீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு டிரான்சாக்ஷன்ல அண்ணன் செக் பேமெண்ட் வாங்கினாரு. கொடுத்தவன விருத்தி ஆகல, அண்ணன் கையிலயும் காசு தங்கல. அந்த சென்டிமெண்ட்ல தானே இப்படி கேட்கிறாரு. என்னக்கா சொல்ற மாதிரி செஞ்சிடலாமா? சரி, என்ன கொடுத்துடலாம்ல? போய் எடுத்து கொடுத்துருவோம். அப்போ நாங்க பேங்க் போயிட்டு வந்துடுறோம். நீங்க நேரா ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு வந்துருங்க. ரொம்ப சந்தோஷங்க. பேச்சுனா இப்படிதான் இருக்கணும், பட்டு கத்திரிச்ச மாதிரி. புரியுதுடா? போகும்போது ஆமா நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வரேன். வாங்க வாங்க. அப்பா, நீங்க தான் செக் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்றாங்க? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குப்பா. சும்மா இருடா, அவங்கதான் சென்டிமெண்ட் அது இதுன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? அதுவும் இல்லாம நம்ம நிலைமைய சொன்னதும் 10 லட்சம் ரூபாய் கம்மி பண்ணிருக்காங்க. நீ பேசுறது அவங்க காதுல விழுந்தது காரியமே கெட்டு போயிடும். சும்மா இரு. என்னடா இச்சிங்கிற? எப்படியாப்பட்ட இடம்? என்ன மாதிரியான பிசினஸ்? நீ சின்ன பையன், உனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் கார்ல ஏறு. நீ வா தம்பி. என்ன திடுதிப்புன்னு 10 லட்சத்தை குறைச்சிட்டீங்க? அட பாவம், போட்டு கொடுப்பா. இதுல என்ன பாவம் இருக்குது? நாம கிரயம் பண்ண போற நிலத்தை கொஞ்ச நாள் போனா கவர்மெண்ட் ஒட்டு மொத்தமா எடுத்துக்க போகுது. இந்த 10 லட்ச ரூபா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டுமே. அதெல்லாம் சரிதான். கலையரசு பெரிய ஆளு, எல்லா விவரம் புரிஞ்சவரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வர்றது தெரியாமையா போயிடும்? அட சும்மா இருப்பா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்கிட்ட தான் கேட்பாரு. அண்ணனுக்காக வேண்டிதான் எல்லாத்தையும் மறைச்சிட்டேன். எந்த வித வில்லங்க இல்லைன்னு சொன்னதை முழுசா நம்பிட்டாரு. அவரை விட எனக்கு அண்ணன் தானே பெருசு. பார்த்து கவனிச்சிருக்கேனே. நல்லா பெருசா கவனிக்கிறேன், கவலைப்படாத. ஏன்னா இந்த மேட்டர் பின்னாடி தெரிஞ்சிச்சுன்னா கலையரசி ஒரு வேற மாதிரி கவனிக்க மாட்டாரு. அதெல்லாம் உன்னை கவனிக்க மாட்டாரியா? அவருக்கு மேல நான் அழுது கூப்பாடு போட்டு ஒரே அவுக்கு அமைக்கிருவேன்ல.
ஏமா ஆ இந்த புள்ள பொழைக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி தெரியுதா? எந்த முன்னேற்றமும் இல்ல, அப்படியே தான் இருக்கு. பாவம், யாரு பெத்த புள்ளையோ இப்படி அடிச்சு போட்டு போயிருக்கானுங்களே, நாசமா போறவனுங்க. வந்து பாக்குறதுக்கு கூட யாருமே இல்லையே. பாவம், அனாதையா கிடக்குது. பார்க்கவே கஷ்டமா இருக்குது. வாப்பா மாரிமுத்து, வா. இந்தாம்மா. இப்பதான் உன் மாமா படுத்திருக்கிறது தெரிஞ்சுதோ? ஏன் போன வாரம் வந்து பார்க்கும்போது நல்லா தானே இருந்தாரு, இப்போ என்ன ஆச்சா? ஏமாம்மா, உடம்பு சரியா பார்த்துக்க கூடாதா? ஆமா, அவர் முதல்ல மட்டும் என்ன 10 பேர் அடிக்கிற பைல்வான் மாதிரியா இருந்தாரு. உடம்ப பத்திரமா பாத்துக்கிறதுக்கு பொழுது சாஞ்சா போதும் பாட்டில் பாட்டிலா ஏத்திக்கிறாரு. அப்புறம் என்னத்த உடம்பு நல்லா இருக்கும்? ஏமாம்மா, உடம்புக்கு ஒத்து வரலைன்னா விட்டு தொலைய வேண்டியதானே அதை? அட, அந்த சனியனைத்தான் இவர் விட்டு தொலைய மாட்டாரே. சரி, அவரு கதையை விடு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருந்தா போதுமா? உன் பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா இருக்க வேண்டாமா? அவங்களுக்கு நான் எந்த குறையும் இல்லாம தானே வச்சுனுக்கிறேன். ஆமா, நீதான் என்னமோ பெரிய பெரிய பணக்காரங்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு சீட்டாடுறியாமே. இதெல்லாம் நமக்கு தேவையா? என் பொண்டாட்டி வந்து ஏதாவது புலம்புனால 4 காசு சம்பாதிச்சா அவளுக்கு பிடிக்காத. ஆமா, நீ சீட்டாடும் போது ஏதாவது சண்டை கிண்ட வந்து உன்னை அடிச்சு போட்டுட்டாங்கன்னா அந்த பொண்டாட்டி பிள்ளைங்கள யாரு காப்பாத்துறது? யாரு பெத்த பிள்ளையோ மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறானுங்க. திரும்பி பாரு எப்படி கிடக்குன்னு. யாருமா இவன்? தெரியலையே, பார்த்தா படிச்ச புள்ள மாதிரி இருக்கு. இப்படி அனாதையா வந்து கிடக்குது. என்னாச்சு? யாரோ விளங்காத பயலுக அடிச்சு தெருவுல போட்டு போயிட்டாங்களாம். பாவம், ஒரு புண்ணியமா கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இவன் யாரு என்னன்னு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போயிருக்குது. ஒரு தகவலும் தெரியலையா. இங்க இருக்கிற நர்ஸுங்கெல்லாம் இந்த புள்ள பொழைச்சு வந்தா மறுஜென்மோன்னு பேசிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அடிச்சு போட்டிருக்கானுங்க படுபாவிங்க. அவனுங்க தலையில இடி விழ, கை கால் விளங்காம போக. போதும் நிறுத்துமா. இவன் என்ன தப்பு பண்ணானா? இந்த புள்ளைய பார்த்தா தப்பு பண்ண மாதிரியே தெரியுது. அப்பாவைய போட்டு இந்த அடி அடிச்சு சாகடிக்க பாத்திருக்காங்களே. நீ வேணா பாரு, இந்த புள்ளைக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு பஸ்லயோ இல்ல லாரியிலயோ அடிபட்டு தெருநாய் மாதிரி இதே ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்து சீப்பட்டு சாக போறானுங்க. போதும் விடு, சும்மா கத்தினுக்காத. மாமா ஒழுங்கா பத்திரமா பாத்துக்க, நான் கிளம்புறேன். இந்த கன்றாவி எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒழுங்கா வேலைக்கு போற வழிய பாரு. வரமாமா. மறுபடியும் இந்த வலி வந்துருச்சு. மித்ரா, தைலம் கேட்டனே. இதோ வரேன். கொண்டா. ஏன்பா சும்மா சும்மா தைலமா தேய்ச்சிட்டு இருக்கீங்க? ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிக்க வேண்டியதானே? 40 வயசுல இந்த வாயு பிடிப்பு ஏற்பட்டுச்சுமா. அப்பப்ப வலிச்சா தைலம் போட்டு தேய்ச்சிக்குவேன். இப்படியே காலத்து ஓட்டியாச்சு. இதுக்கு மேல டாக்டர் கிட்ட அது எதுக்குமா? ஆனா ஒண்ணு, தாத்தாவுக்கு லைஃப்ல பிடிப்பே இல்லன்னு யாருமே சொல்ல முடியாது. இவ்வளவு பேசுற இல்ல, நீ தான் தாத்தாவுக்கு தைலம் தேய்ச்சு விடு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் ஏடா கூடமா ஏதாவது ஆயிடும். பரவாயில்லையா? அம்மா வேண்டாம் தாயி, நீ சும்மா இருந்தா போதும். இந்நேரம் எங்க பேத்தி மேகலா மட்டும் இருந்திருந்தா, பாட்டி தாத்தாவுக்கு நீங்க தடவாதீங்க, நான் தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிருப்பா. என் பேத்தி மேகலா தைலம் தடவி விட்டா வலியெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். மித்ரா, இவங்க 2 பேரால மேகலா புராணம் பாடாம இருக்கவே முடியாது. எந்த டாபிக் ஆரம்பிச்சாலும் கடைசியில மேகலா பேர்ல வந்துதான் நிப்பாங்க. என்னம்மா பண்றது? எங்க பேத்திய பத்தி பேசி பேசிதான் எங்க மனசை தேத்திக்க வேண்டியிருக்கு. அதுக்கும் இந்த வீட்டுல தடை வந்துருச்சு. எங்க பேத்தி எங்க இருந்தாலும் நல்லபடியா இருப்பான்னு எங்க உள் மனசு சொல்லிட்டு இருக்கு. ஏய், கவலையே படாத. இதோ இந்த மித்ராவை எடுத்துக்க. ஏதோ ஆசிரமத்துல வளர்ந்ததா சொல்லுச்சு. ஏதோ சில நல்லவங்க உதவியினால இன்னைக்கு ஆளா பேர வந்து நிக்கலையா? அதே போல நம்ம பேத்திய நல்லதா இருப்பா. கரெக்டா சொன்னீங்க தாத்தா. பாட்டி, என்ன மாதிரியே
உங்க பேத்தி கூட நல்ல விதமா தான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல உங்க முன்னாடி வந்து நிக்க போறா. இந்த வீடு தாமா சார். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உள்ள வந்து உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்கம்மா. நீங்க யாரு? சக்திய பார்க்கணும். சக்திய வா. கண்மணி, போய் சக்தியை கூட்டிட்டு வா. ஆமா, நீங்க யாருன்னு? நான் திவாகரோட அம்மா. கண்மணி இரு. ஏன் நீங்க சக்தியை பார்க்கணும்? மன்னிச்சுக்கோங்க, நீங்க கிளம்புங்க. விவரம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காம ஏன் இப்படி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க? எல்லாம் எனக்கு தெரியும். இப்ப நீங்க அவகிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. நீங்க பெரியவங்க. ஒரு கல்யாணம் பேசி இருக்கிற பொண்ணுகிட்ட போய். அது எனக்கும் தெரியுமா, அதனாலதான் இவ்வளவு தூரம் தயங்குறோம். நான் எதுவும் பழைய விஷயங்களை பேச வரலம்மா. ஆனா என் பிள்ளைய 2 நாளா காணோம்மா. உங்க பிள்ளைய காணோம்னா அதுக்கே நீங்க இங்க வரணும்? என்னம்மா, என்ன பிரச்சனை? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலையே. ஐயா, என் பையன் திவாகு உங்க வீட்டு பொண்ணு சக்தியை காதலிச்சா. அது விஷயமா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ சக்தி என்ன தரக்குறைவா பேசிட்டா. அப்புறம் எங்க திவாகு அவகிட்ட பேச ட்ரை பண்ணப்போ எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு அவ அவாய்ட் பண்ணிட்டாளா. அதான் அவளை வேண்டாம் ஒதுக்கி வச்சுட்டால. இப்ப எதுக்கு நீங்க வந்து விஸ்தாரமா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வெளியில போங்க. சாரிங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல. நாங்களே யோசிச்சு தான் வந்தோம். ஒருவேளை திவாகர் சக்தி கிட்ட ஏதாவது சொல்லிருக்கலாம் இல்லையா, அதனாலதான். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என் புள்ள மனசு வெறுத்து போய். ஏங்க, என்னங்க இது? என்னென்னமோ பேசுறீங்க. சக்தி அப்பா மட்டும் இங்க இருந்திருந்தா தேவையில்லாம பிரச்சனையா இருக்கும். அது மட்டும் இல்லாம சக்தி இப்ப எங்கேயுமே போறது இல்ல, வீட்டுலதான் இருக்கா. கல்யாண தேதி வச்ச பொண்ணுன்னு கூட பார்க்காம நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. இது மட்டும் வேற யார் காதுல விழுந்தா அவளோட எதிர்காலம் என்ன ஆகுறது? அம்மா, நீங்க சொல்றது எனக்கு புரியாம இல்ல. ஆனா திவாக்கு ஒருவேளை சக்தியை பார்த்து பேசி இருந்தா அது என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நான் சக்தி வாழ்க்கைக்கு தொல்லையா இருக்க மாட்டேம்மா. என் புள்ள இருக்கானோ இல்லையோன்னு கூட தெரியாம. திலகா, சக்தியை கூப்பிடு. அவங்களுக்கு எதுக்கு வீண் சந்தேகம்? அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லிட்டு போட்டுமே. சக்தி, சக்தி, கதவு தரடி. சக்தி, கதவு தர. ஏய், அந்த திவாகர் உனக்கு ஏதாவது ஃபோன் பண்ணானா? இல்ல நீ ஏதாவது பேசுனியா? என்னடி முறைக்கிற? கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இங்கே என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன கேள்வி இது? இந்த வாய் கொண்டு குறைச்சல் இல்ல. அவனை காணுன்னு தேடிக்கிட்டு அவங்க அம்மா நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அம்மா சக்தி, உனக்கு ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சா வந்து சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. அவனுக்கும் எனக்கும் எந்த கான்டாக்டும் இல்ல. வா, இத வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லு. தொலை எழுத்து. வெளியில சொன்ன அசிங்கம். இத பாருடி, இப்ப சொன்ன மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லு. வேற ஏதாவது உளறி கொட்டி பிரச்சனை பண்ணிடாத. போ.
நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அன்னையில இருந்து நானும் திவாகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்ல. சக்தி, இத பாருமா, நான் உன்கிட்ட கோவப்பட்டதெல்லாம் மனசுல வச்சுக்காத. என்கிட்ட எதுவும் மறைக்காம சொல்லுமா. சொல்லுமா. धीरा